இன்னைக்கும் பாவாயி, நாளைக்கு பாவாயி, எப்பவுமே பாவாயி. அந்த பாவாய் அம்மா அவர்கள் உனக்கு எனக்கு காசு கொடுத்தாங்க. நன்றி நன்றி. அவங்க மட்டும் இல்ல, என்னோட பெண் மடத்தை பாராட்டி 10 20 கொடுத்த 50 100 எல்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா காசு சில்லறை இல்ல. அண்ணா குத்திக்க அண்ணா தேவையில்லையா? அப்படி சொல்லக்கூடாது. ஊக்க குத்தனா தான் இந்த 10 ரூபாய் கொடுக்கும் ஆயா. பத்தோட குத்தியாச்சு கூடாய ஊத்து. அண்ணா அங்க எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருக்கணும்ண்ணா. வணக்கம் 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 வணக்கம். ஆமா அண்ணா. அப்பா ஏ பெரிய எடுத்து போங்க. அண்ணா எங்க போய் என்ன ஓடணும். அண்ணா நான் ஆத்தூர் வேம்பலங்க அண்ணா. நம்ம மூணு பேரு உம்பளைங்க. ஏன்னா அப்புறம் அழிஞ்சு போறேன். ஆமா அவன் என்ன சொன்னப்பா? என்ன அண்ணா ஆனவன் தான் சொன்னானே, தப்பா பேசனா? தமிழிலே எனக்கு பிடிக்காத வார்த்தை பொம்பளைக்கு அண்ணான்னு கூப்பிடுறதான். வாடா அப்படியா? நீ வேற கண்டபடி பேசு. அண்ணா ஐயோ அது உனக்கு பிடிக்கலையா? யார் சொன்னாங்க பிடிக்கணும்னு? எனக்கு இருக்குதா? யாரோ உனக்கு தந்தி அடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. இருக்குதியா பாப்பா? அண்ணா ஊரான இருக்குல்ல, சபை நாடி வந்திருக்கனே, ஏன் கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சிலி அண்ணா அடினா அரமுண்ட. இங்க இருக்கிற குஞ்செல்லாம் அறுத்து போட்டா ஒரு மோடாவே தேரும். இந்த குஞ்சில இருந்து கெழுத்து குஞ்சு வரைக்கும் வந்திருக்கு. உனக்கு எந்த குஞ்சு வேணுமோ அந்த குஞ்சை பிடிச்சு. அண்ணா அப்படி இல்லனா ஏன் கூட பேசுறதுக்கு ஒருவர் கூட இல்லைன்னு சொன்னனா? நான் ஒருத்தர் இருக்கிறேன், நல்லா ஒத்துப்பா. அதுதானா இருக்கு. யார் வேணா நான் நம்புவேன், ஆனா உன்னை மட்டும் நான் நம்ப மாட்டேன். நீ என்ன நம்பி பாரு. 2 நாளைக்கு என்ன பத்தி உனக்கு தெரியும். என்ன நம்பு. அப்படியா? ஐயோ அதுதான் பாக்குறேன். அண்ணா அது மட்டும் இல்ல, வேற நமது செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனல் நம்ம செல்வம். ஆமா செல்வம் அண்ணா நம்ம யூடியூப் இப்ப நீங்க எடுத்து போடுறாங்க. சரியா? போட்டுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் நீங்க தொடர்ந்து பாக்கணும் அப்படின்னீங்கன்னா செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாமே பண்ணீங்கன்னா அதுல வந்துரும். ஆமா யூடியூப்ல வரும். சரி அவங்களுக்கு ஒரு வணக்கம். வணக்கம். ஆமா இவ்வளவு அழகா லட்சணமா வந்திருக்கிறீங்க. சரி உங்க பேர் என்ன, ஊர் என்ன? சொல்லவா? நாட்டுக்கு நாடு மகாநாடு இந்த உள்ளூர் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் இந்த ராஜசபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜசபைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அண்ணா சபையில வந்திருக்கேனே, நான் யார், எனது பெயர் என்ன, என் நாடு நகரம் என்ன, ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்க. நீ விவரமா பொறுமையா சொல்லு. அவசரம் இல்ல. சொல்ல நான் கேட்கிறேன். சொல்லவா? ஜோதி மதி வதன என்னுடைய பேர் தான் ஊர்வசினா. ஊர்வசியா? ஆமா ஊர்வசின்னு சொன்னா பார்த்தாது. எப்படி பிறந்த அப்பா அம்மா? அண்ணா
என்ன 100க்கு 100 அண்ணா நானு. அப்புறம் நீ எப்படிதான் கூப்பிடுறது? மாமா மச்சான். அப்படியா? ஆ, ஐயோ உன்னை பார்த்த உடனே எப்படி இருக்கு? நினைச்சதெல்லாம் தப்புன்னு தானையிலே கழுத்தை பிடிச்சு கட்டு. அண்ணா, போட்டுக்கவே போட்டுக்கிட்டு இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி தர வேணும். அப்படியா? அத்தான் செத்து போட தாய் அத்தான் அத்தாது நான் தானே பொத்தானு நீ தானே அத்தாது நான் தானே பொத்தானு நீ தானே முத்தார நீ தானே இல்லை எட்டாவது மகனே முத்தார நீ தானே. நீ எனக்கு ஒரு பாட்டு பண்ணியா? உனக்கு ஒரே பாட்டு பண்ணிட்டா. நீ பாடு. நான் பாடுறேன். அப்பேற்பட்ட பொம்பளை தானே. அப்படிதானா? பாடு. சட்டை மேல சட்டை போட்டே மச்சான் சட்டை சட்டை மேல போட்டே நீ பட்டணத்தை போனாலும் உன்னை பட்டணா ஈசிண்டாதுடா. சட்டை மேல சட்டை போட்டு மச்சான் சட்டை எனக்கு இன்னைக்கு சம்பளமே வேண்டாம். நான் இதை வச்சே சமாளிச்சுக்குவேன். டைம் இல்ல. இல்லைண்ணா. சரி வேண்டாம். நீ எப்படி பிறந்த? அண்ணா, தேவாதி தேவரெல்லாம் தேவர் ஒரு புறமும் அசுரர் ஒரு புறமும் திருப்பார்கடலில் கடலில் அமிர்தம் கடந்து வந்தாங்க. தேவர்கள் அசுராதிகள் திருப்பார்கடலை கடந்துட்டாங்க. ஆமாண்ணா. சரி, இந்த அமிர்தத்துல தான் நாங்க பிறந்தோம்ண்ணா. நீ அதனால கொழுப்பொழுன்னு பிறந்திருக்க. ஆமாண்ணா. நீ மட்டும் பிறந்தே வேற அண்ணா, யாரும்? நாங்க அக்கா தங்க 7 பேர் பிறந்தோண்ணா. 7 பேர் பிறந்தீங்களா? சரி, அப்படி 7 பேர் பிறந்து எங்க இருக்கிறீங்க? உங்க அதாவது தெய்வலோகம். இந்த தெய்வலோகத்துல தேவருடைய தேவேந்திர கிட்ட நீங்க என்ன செய்றீங்க? அண்ணா, தேவேந்திர மன்னர் கிட்ட நாங்கெல்லாம் நாட்டிய பெண்கள்ண்ணா. ஓ, தேவேந்திர மன்னன் நீங்க காலை தூக்கி தூக்கி காட்டுறது. அண்ணா, பரதநாட்டியம். பரதநாட்டியம். நீ மட்டும் பிறந்தியா இல்ல கூட ஏதாவது? அதுதானா, அக்கா தங்க 7 பேர் பிறந்திருக்கோம். அப்படி இருந்தாலும் நீ என்ன தேடி வந்த காரணம் என்ன? உங்க அக்கா இருக்கிறாளே மொக்கா, அந்த கருவா பூச்சிக்காரி.